புனித பாபியன், புனித செபஸ்டின். ரோமையில் திருத்தந்தை இறந்தார். புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க கூடியிருந்தனர். கூடியிருந்தவர்களில் புனித பாபியனும் ஒருவர். தேர்தலின் போது இவர் மீது ஒரு புறா இறங்கி வந்து நிற்பதை கண்டனர். இது கடவுளை காட்டிய வழி என்று கண்டு அவரை திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்தனர். இவர் தற்பறை கொள்கைகளை கண்டித்து அடக்கினார். ரோமையை 7 மாவட்டங்களாக பிரித்து சிறப்பாக ஏழைகளுக்கு உதவி செய்யும்படி ஒரு திருத்தொண்டரை ஒவ்வொரு பகுதியிலும் நியமித்தார். புனித செபஸ்டின் கொயோல் என்ற நாட்டில் உள்ள நார்போனி என்ற இடத்தில் பிறந்தார். இவர் மிலான் என்ற இடத்தில் தன் படிப்பை நிறைவு செய்தார். டயோகில்டியன் என்ற அரசனின் வேத கலாபனையில் போது சிறையில் இருந்த கிறிஸ்துவர்களுக்கு வேண்டிய உதவியை செய்தார். ஆனால் விசுவாசத்தை கடைபிடிக்க புனித செபஸ்டியனுக்கு டயோகில்டியன் மன்னன் ஆணையிட்டான். மறுத்ததால் புனித செபஸ்டியனை மரத்தில் கட்டி வைத்து அம்புகளால் எய்து கொலை செய்ய ஆணையிட்டான். கிபி 288 ஆண்டு புனித செபஸ்டியன் ஒரு வேத சாட்சியாக மரித்தார். January 20th, Friday. Today church remembers Saint Fabian, Saint Sebastian martyrs. In today's gospel, I'll be merciful towards their iniquities and I will remember their sins no more. Hebrew 8, chapter 8, verse 12. Jesus appoints the 12 to be with him, to be sent out to proclaim the message and to have authority to cast out demons. Today's saint and martyr Sebastian did proclaim the good news to Diocletian, the Roman emperor who persecuted the Christians in 3rd century. He warned him about his sins. The reward is martyrdom. Be bold to proclaim God's message of love, peace and justice. Accept the sufferings that comes on its way. Your reward is great in heaven. When the word pushes you to your knees, you are in the perfect position to pray. Hazrat Ali ibn Abu Talib A.S. இனியவரே அது அன்பு
அதுவும் ஒரு நாள் அழிந்துவிடும். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இதில் நிலையாயிருப்பது ஒன்று. அன்பு, அது அன்பு, அன்பு, அது அன்பு, அன்பு, அது அன்பு, அன்பு, அது அன்பு. இயேசுவின் சீடராய் வாழ இனிய வழி அது அன்பு வழி. இயேசுவின் சீடராய் வாழ இனிய வழி அது அன்பு வழி. இடர்பல எதிர் வரும்போதும் அவர் வழி வாழ்ந்திட உதவும். அன்பு, அது அன்பு, அன்பு, அது அன்பு, அன்பு, அது அன்பு, அன்பு, அது அன்பு. இயேசுவின் சீடராய் வாழ இனிய வழி அது அன்பு வழி. To be his companions and sent out to proclaim the message. மார்க் 3:14. தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, personal relationship with Jesus is the highest privilege, gravest responsibility and greatest power of a Christ. இயேசுவோடு உள்ள நம் உறவு மிகப்பெரிய உரிமை, மிகப்பெரிய கடமை, மிகப்பெரிய சக்தி. மிகப்பெரிய உரிமை, கடமை, சக்தி. இயேசுவோடு இருக்கும் பொழுது இவைகள் எல்லாம் சாத்தியம். இவைகள் எல்லாம் இப்படித்தான் இருக்க முடியும், இருக்க வேண்டும். Prayer and action are like our 2 feet. We need them both if we are to follow the way. Saint Catherine of Siena. மன்றாட்டு செயல், இது இரண்டும் நம் இரு பாதங்கள் போன்றது. அவர் வழியில் நாம் செல்ல இரண்டுமே நமக்கு தேவை. A mere greed for money could never explain Judas Iscariot's suicide. He was a more complex man than that. He had not spent enough time on the mountain. யூதாஸ் இஸ்காரியோத்தின் பணப்பேராசை அவரின் தற்கொலைக்கு விளக்கமாகாது. அவன் அதிலும் புரியாத ஒரு மனிதனாயிருந்தான். அவன் மலை மீது மன்றாடி தேவையான நேரம் செலவழிக்கவில்லை. இது ஒரு நல்ல கருத்தும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்தும். 12 பேர் அப்போஸ்தலர்களிலே அவரோடு இருந்து ஜெபிக்க, மன்றாட, மனித மாண்பை பாதுகாக்க அவர் எந்த வழியில் சென்றாரோ அதன்படி நடத்தல் வேண்டும். காலையில் எழுந்து கற்களிலே அவர் ஜெபிக்க சென்றார், தனிமையாக சென்றார். இரவில் கண் விழித்து அவர் இறை தந்தையிடம் உறவாடி இருந்தார். அப்பொழுதுதான் சாதனைகளை நாம் செய்ய முடியும், சிகரத்தை அடைய முடியும். ஆகவே அந்த உழைப்பு, இரவோடு இரவாக கண் விழித்தல், காலையில் கருக்களில் எழுந்தல் இயேசுவினுடைய மிகப்பெரிய பண்பு. அது ரொம்ப டயர்டா இருக்குதே, நாள் பூரா நான் உழைச்சேனே அப்படின்னு கண் மூடி தூங்கினாரா? இன்னைக்கு ஒரு 10 மணி வரைக்கும் தூங்கலாமே, லீவ் ஆச்சே. நோ, தினம் தினம் நீ என்ன செய்கிறாயோ அதை செய்ய வேண்டும். இயேசு செய்து காட்டினார். ஆகவே இயேசுவினுடைய ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு தடமும் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு.
ஒரு மேல்வரி சட்டமாக அவர் விளங்கினார். We are with him on the holy mountain. 2 பேதுரு 1:18. அந்த தாபோர் மலையில் இயேசுவினுடைய மறுரூப காட்சியில அவர் யார் என்பதை முகமுகமாக தரிசிக்கிறார்கள். நம்மோடு இருக்கின்ற சூசை என்ற தச்சரின் மகன் இயேசுவாக அல்ல, வல்லமை மிகுந்தவராக நம் மத்தியில் இருக்கிறார், இறை மைந்தனாக இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்கள் அப்போஸ்தலர்கள். நாம் புனித மலையில் அவரோடு இருப்போம். To be a disciple is to be with him on the holy mountain of prayer and meditation. ஒரு சீடனாக இருக்க அவரோடு இருந்து புனித மலையில் மன்றாடி தியானம் இருக்க வேண்டும். இந்த உள்வாங்குதல், நாம் எல்லாம் காலையில் ஆலயத்துக்கு வந்து நற்கருணை ஆண்டவர் முன்னால் வீற்றிருந்து அவரிடமிருந்து உத்வேகத்தை பெறுகிறோம். பார்த்து அவரிடம் செபித்து அந்த வல்லமையை பெறுகிறோம். எவ்வாறு மோசே அந்த மலையில் இறை வல்லமையை பெற்றாரோ, அவருடைய முகத்திலே அந்த இறை ஒளி பிரதிபலித்ததை நாம் படிக்கின்றோம். அவ்வாறு உள்வாங்கி அது நம்முடைய செயல்பாட்டிலே பிரதிபலிக்க வேண்டும். உண்மையான பக்தியானது அதை தரும். Vatican Council II, all faithful Christians of any kind and condition are called to the plenitude of Christian life and to the perfection of charity, a sanctity that also in our earthly society contributes to humanize our way of life. கிறிஸ்துவில் விசுவாசமுள்ள அனைத்து கிறிஸ்துவர்களும் எந்த வகையாயினும் எந்த நிலையில் இருந்தாலும் முழுமையான கிறிஸ்துவ வாழ்வை ஈதல் நிறைந்ததாய் நமது இந்த உலக சமுதாயத்தில் நமது மனித நேயத்திற்கு பங்களிக்கிறது. ஈதல் நிறைந்ததாய், கொடுத்தல், மனிதனுக்கு, மனித சமுதாயத்திற்கு, மனித மாண்பிற்கு நான் கொடுக்க வேண்டும். என் உள்ளத்தை, என் எண்ணத்தை, என் நேரத்தை, என்னுடைய தாராளத்தை, என்னுடைய தியாகத்தை கொடுக்க வேண்டும். இயேசுவை போல, தேவதாயை போல. அதுதான் உண்மையான அழைப்பு, உண்மையான கிறிஸ்துவம். Saint Teresa of Child Jesus, he willed to create great souls comparable to lilies and roses, but he has created smaller ones, and these must be content to be daisies or violets, destined to give joy to God's glances when he looks down at his feet. Perfection consists in doing his will, in being what he wills us to be. ஆண்டவர் லீலி மலர்களுக்கும் ரோஜா மலர்களுக்கும் இணையான பல ஆன்மாக்கள் உருவாகவும், டெய்சி வயலட் பூக்களை ஒத்த சிறியனவும் கடவுளின் பார்வை கிடைக்கும் போது மகிழ்ச்சி கொடுக்க உருவாக்கினார். ஆண்டவரின் விருப்பம் என்னவென்று அறிந்து செய்வதுவே அவருடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதுவாகும். அதில்தான் முழுமை அடங்கி இருக்கிறது. இந்த பூக்களை பார்க்குறீங்க, பூக்கள் வைக்கிறார்கள். இன்றைக்கு இன்னும் வச்சு முடியல, மறுபடியும் 7 மணிக்கு பிறகு புதிய பூக்களை வைக்க வருவார்கள். இந்த சின்ன சின்ன பூ இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் கோல்டுன்னு பேர். பெரிய கிரிசாந்திம்ஸ் மற்றும் லில்லி ஃப்ளவர்ஸ், பல வகையான பெரிய பூக்களோடு அந்த சின்ன பூக்கள் கோல்டு, சின்ன கொத்து கொத்தாக இருக்கும், மஞ்சளாக அழகாக. அதை விட இன்னும் சின்ன சின்ன வெள்ளை கலரில் பொட்டு பொட்டாக இருக்கும். அவைகளும் சேரும் பொழுதுதான் அந்த பூக்கொத்தானது ஒரு நிறைந்த அழகை பெறுகிறது. சிறிய பூக்களும் பெரிய பூக்களும் சிறிய பூக்களாக இருக்கின்றனவே என்பதனால் அதனுடைய மகத்துவம், மகிமை குறைந்து போய்விடுவதில்லை. அவைகளும் பூக்களாக ஆண்டவர் முன்னால் இருப்பதை போல நான் சிறியவனோ பெரியவனோ, ஆணோ பெண்ணோ, படித்தவனோ படிக்காதவனோ, பணக்காரனோ பாமரனோ, ஏழையோ, எப்படிப்பட்டவனாக இருந்தாலும்
இறைவனுக்கு ஏற்புடையவனாக ஆண்டவர் முன்னால் இருக்க முடியும் என்பதுதான் உண்மை. செபிப்போம், முழந்தால் இருப்போம். லார்ட், ஸ்பீக் டு மீ, தென் ஸ்பீக் த்ரூ மீ. ஆண்டவரே பேசும், என் மூலம் பேசும். மடியான் கேட்கிறேன். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், போடுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாமே இந்த நற்கருணை எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. நீரே எம்மை படைத்து பராமரித்து பாதுகாத்து எமக்கு வேண்டிய அனைத்து நன்மைகளையும் அருளுகின்றீர். உமக்கே நன்றி, தோத்திரம். நீர் காட்டிய வழியில் நாங்கள் நடக்க, நீர் எமக்கு கற்பித்த வழியில் நாங்கள் என்றும் இயங்க, உம்முடைய வாழ்வு எமக்கு ஒரு மேல்வரி சட்டமாக, ஒரு முன்மாதிரியாக இருக்க செய்திடலாம். அதை நாங்கள் வழுவாது, நழுவாது அல்லது பல வகையான சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு இல்லாமல் என்றும் உம் பணி செய்ய, என்றும் உன் கழல் பணிய, இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் என்றும் உன் கழல் பணிவேன் என்பதை போல நான் என் விசுவாச வாழ்க்கையிலே இன்னும் அதிகமாக ஈடுபாடுடனும் ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் செய்வதற்கு வேண்டிய மனப்பாங்கை தாரும். உள்நாடு, வெளிநாடு, அருகில் வெகு தொலைவில் என்று இதில் பங்கேற்கக்கூடிய மக்கள், இந்த பங்கேற்புக்கு தடையாக இருக்கக்கூடிய சாத்தானின் சூழ்ச்சிகள், சதித்திட்டங்களோ அல்லது பல வகையான காய்மகாரங்கள், மாச்சரியங்களோ எவைகளாக இருந்தாலும் அவைகளை உடைத்து எறிந்தருளும், மாற்று வழிகளை காட்டும். இவைகளை எல்லாம் மேற்கொள்வதற்கு வேண்டிய மனத்திடனையும் தெளிவையும் துணிவையும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் தந்தருளும். ஆண்டவரே, உம்மால் அன்றி எதுவும் நடைபெறாது என்பதை அறிகின்றோம். நீரே எமக்கு எல்லாமாக இருந்து என் ஆற்றலாய் உள்ளவரே, உம் அருள் துணை இருந்தால் 1000 காரியம் நான் செய்வேன் என்று பாடுகின்ற பொழுது நாங்கள் உத்வேகம் பெறுகின்றோம். ஆற்றலும் அருளும் எம்மோடு இருந்தால் 1000 காரியங்கள் என் பணியிலே செய்வேன். உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பீரிடும் வார்த்தைகளாக இவைகள் அமையச் செய்திடலாம். ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென். மாண்புயருவருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல், திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள்
உம்மின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. பிரேசில் அன்பானவர்களே, ஜனவரி மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆண்டின் பொதுக்காலம் 2ஆம் வாரம். இன்று புனித பவியான், புனித செபாஸ்டின் என்னும் புனிதர்களை திருச்சபை ஞாபகப்படுத்துகிறது. இந்த நாள் திருப்பலியை தொலைக்காட்சிகளுக்கு உபயம் செய்கின்ற ஆந்திரே அர்னால் குடும்பம், ஷபியை குடும்பம், பெஞ்சமின் மரி தெரேஸ் குடும்பம், சென்ட் ஜான் கிட்ஸ் நிறுவனம், ஜோசப் டென்னிஸ் குடும்பம் திருநெல்வேலி, பொலினாண்டன் குடும்பம் நார்வே, ஜோசப் கேத்ரின் குடும்பம் சவுதி, ஆண்ட்ரூ பிலிப் பிள்ளை மார்டன் குடும்பம் நார்வே. இவர்களோடு முதலாம் ஆண்டு திருமண நிறைவுக்கு நன்றியாக ஆண்டனி சகாயராஜ், யுஸ்தினா மேரி. 8வது பிறந்தநாள் நன்றியாக சூர்யா செபாஸ்டின். நன்றியாக பிரேமா ஜோசப் பிலோமினா குடும்பம், டேவிட் குடும்பம் பிரான்ஸ். குடும்பத்திற்கு செய்த தீவினை செய்வினைகள் செய்பவர்கள் நிரந்தர கட்டுக்குள் அடங்க வேண்டி ரோசலின் பிரான்ஸ். கால்வழி தீர கட்டுகள் தீர நன்கு படிக்க ஸ்டெஃபானி பிரான்ஸ். மாதா செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாக விசுவாசத்தில் வாழ வளர நிலை வேண்டி செல்வி குடும்பம். கருத்துக்கள் நிறைவேற முதுகெலும்பில் ஏற்பட்டுள்ள கோளாறு குணமடைந்து உடல் நலன் பெற வேண்டி டெலா விக்டோர் இசபெல்லா. இதய நோய்ந்து சுகம் பெற வேண்டி மேரி ரஞ்சிதம். உடல் உள்ள நலன் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டி சூரியமூர்த்தி இதயமேரி குடும்பம். ஆவியின் அருள் பெற நன்கு படிக்க வேண்டிய நிர்மலா ராணி. கருத்துக்கள் நிறைவேற வேண்டி டொமினிக் மாரி ரெஜினா. குடும்ப கருத்துக்கள் நிறைவேற உடல் நலன் குடும்ப சமாதானம் வேண்டி சுசான் டொமினிக். குழந்தை வர வேண்டி சொப்னா ராஜேஷ் பெங்களூர். வெரோனிகா ஆண்டன் பிறந்தநாள் 69வது பிறந்தநாளுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும். நேற்று இவர் 1 மணிக்கு இந்த செய்தியை அனுப்பி புதிய தகவலை கொடுத்தவுடன் நன்றி கூறி எனக்காகவும் செவியுங்கள், என்னுடைய பிறந்தநாள் நாளை என்று கொடுத்தவர். இப்படி நிறைய பேர் நம்மோடு தொடர்பு கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நினைவு கூறுவோம். உள்நாடு வெளிநாடு அருகில் வெகு தொலைவில் என்று. அத்துடன் அனைவரும் உடனடியாக இந்த செய்தியை நாங்கள் ஏற்றி எங்கள் நண்பர்களுக்கும் இதை தெரிவிப்போம். ஷேரிங். ஆகவே ஒன்று தடைபட்டால் அத்துடன் முடிந்து விடுவதில்லை என்பதுதான் உண்மை. இன்னும் அதிகமாக வீரியமாக செல்கிறது நம்முடைய இந்த ஒளிபரப்பு என்பதை நினைத்து அந்த எதிரிகள் பொறாமை, த க்ரோயிங் பாப்புலாரிட்டி உலகம் முழுவதும் என்ற திருப்பலி செல்கிறது. அதை தடுக்க வேண்டும், எப்படியாவது தீங்கு செய்ய வேண்டும் என்பதுதான் இதனுடைய பின்னணி. வேறு வழியே கிடையாது. ஆகவே மாற்று ஏற்பாடுகள் செய்து கொண்டே இருக்கலாம். ஆக இப்பொழுது நான் செய்தது அன்பொலி டிவி 5வது முறை.
மூணாவது அன்பொழி டிவி, அன்பொழி குடும்பம் இன்னைக்கு செய்யும். இன்னொரு இடத்துல செய்ய சொல்லியிருக்கிறேன், ரெடி ஃபார் எனி எமர்ஜென்சி. பார்ப்போம். போர் பசாத்தானுக்கும் இந்த நல்ல செய்திகளுக்கும் எவ்வளவு தடை செய்வாய், செய்து கொண்டே இரு. என்ன ஒன்று, பேக்கப்ஸ் எல்லாம் இருக்காது. முன்னாடி எல்லாம் போனதெல்லாம் போயிடும், அவ்வளோதான். பரவாயில்ல, எங்களுக்கு பேக்கப்ஸ் இருக்குது. ஏற்கனவே அரசனை நம்பி புருஷனை கைவிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒவ்வொரு பேக்கப்பும் சீடியில் எழுதி வைப்போம். எல்லா திருப்பலிகளும் அவை ஒன்றும் இல்லாமல் போய்விடாது. அன்பொழியில் தொலைக்காட்சியினுடைய பேக்கப்ஸ் எல்லாம் இருக்குது. ஜெபமாலை, ஜெபம் எல்லாம் இருக்குது, ஒன்றும் போயிடாது. சுலபமாக அதை எடுக்க முடியும். அது இனாமாக கொடுத்ததுனால அவன் இஷ்ட பிரகாரம் நிறுத்திக்கலாம், எடுக்கலாம். அதை பற்றி கவலையே இல்லை. நம் காலில் நிற்போம். கடின உழைப்பு என்றும் பலன் தரும். ஆகவே அந்த இப்படிப்பட்ட நேயர்கள் நிறைய பேர் இப்போ வரும்பொழுது கூட சில சமயத்தில் நினைக்காதீங்க, ஃபாதர் நல்லா தூங்கிட்டு லேட்டாக வர்றாருன்னு நினைக்காதீங்க. எல்லாத்தையும் துவக்கி பார்த்துட்டு வேலை செய்தான்னு பார்த்துட்டு வரும். அன்பொழி வேலை செய்தான், விஎஃப்எக்ஸ் வேலை செய்தான், ஒளி கிராஸில் போகுதா, பிறகு நேற்று துவக்கிய இந்த புதிய இந்த லிங்கில் போதா பார்த்தா போகுது. குட், வேகமாக கொண்டாந்து கொடுத்து லைவ் கொடு இந்த லிங்கில் சொல்லிட்டு வந்தேன். அதுதான் இந்த பாட்டு முடியறதுக்குள்ளார வந்து சேர்ந்துடும். அதை நினைக்கக்கூடாது ஃபாதர் நல்லா தூங்கி வச்சு அவசர அவசரமாக ஓடிடுறாரு. இல்லை, அங்கே துவங்கின பிறகு நான் பார்த்துட்டு வரணும். அப்போ தான் ஓடுதா இல்லையான்னு தெரியணும். கண்காணி இல்லை என்றால் நேற்று போகல, 2 நாள் யூஎஃப்எக்ஸ் போகல, அங்கே ஒயர் கட் ஆகிடுச்சு. அதை பார்த்து திருப்பி செய்யணும். ஒரு டிவி சேனல் நடத்துறதுன்னா சும்மா தூங்கிட்டு இருக்க முடியாது, பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஆக மீன் பிடிப்பவனுக்கு தக்கையிலே கண் என்பதை போல பல காரியங்களை செய்ய வேண்டும் என்பதில் சற்று நேரம் எடுக்கும். ஆகவே அவளுக்காகவும் புரிந்து கொள்ள வேண்டுமாயும் இந்த விளக்கத்தை கொடுக்கிறேன். ஆண்மையிலை பாட்டிக்காக 1ஆம் ஆண்டு நினைவாக ஞான சுந்தரி, உத்திரசல தான்மாக்கள், விதோத்தாந்திரே ரீயூனியன், சேவியர் பூபாலன், போவாஸ், மேரி மேத்யூ, ஆண்டனி ரவீந்திரன், மரி குழந்தை, மரி ஆனந்து இவர்களுக்காகவும், தோனிசாமி தெரசபாப்பி ரிச்சர்ட் இவர்களுக்காகவும், திருப்பலியை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்படுகின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். தகுதி பெற நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. எல்லாமல்ல இறைவா, விண்ணையும் மண்ணையும் ஆண்டு நடத்துகிறவர் நீரே, உம்மைது நம்பிக்கை வைத்து உம்மை நாடி வந்துள்ள எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். போர்களும் கலகங்களும் குழப்பங்களும் உமது பேராற்றலால் ஓய்ந்திடவும், உலகில் நிலையான உறவு நிலை உருவாகிடவும், இவ்வாறு உண்மையான அமைதி நிலவும் அருள் தாரும். உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்ய எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். இயேசு கிறிஸ்துவை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை முந்தைய உடன்படிக்கையை விட சிறப்பு மிக்கது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, சீரிய வாக்குறுதி அடிப்படையில் செயல்பட்டு இயேசு கிறிஸ்துவை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை முந்தைய உடன்படிக்கையை விட சிறப்பு மிக்கது. முதல் உடன்படிக்கை குறையற்றதாய் இருந்திருப்பின் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடமே இருந்திருக்காது. ஆனால் கடவுள் அவர்களது குற்றத்தை எடுத்து கூறி சொன்னது இதுவே: இதோ நாங்கள் வருகின்றன, அப்போது இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். எகிப்து நாட்டிலிருந்து அவருடைய மூதாதையரை கைப்பிடித்து நடத்தி வந்த பொழுது நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இது இராது. ஏனெனில் நான் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள், நானும் அவர்கள் மீது அக்கறை கொள்ளவில்லை என்கிறார் ஆண்டவர். அந்நாளுக்கு பின் இஸ்ரேல் வீட்டாரோடும் நான் செய்திருக்கும் உடன்படிக்கையை இதுவே: என் சட்டத்தை உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தம் அடுத்தவருக்கோ சகோதரர் சகோதரிகளுக்கோ கற்றுத்தர மாட்டார். ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை
அனைவரும் என்னை அறிந்து கொள்வர். அவர்களது தீச்செயலை நான் இரக்கத்தோடு மன்னித்து விடுவேன். அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். புதியதோர் உடன்படிக்கை என்பதால் முன்னையதை அவர் பழையதாக்கிவிட்டார். பழமையானதும் நாள்பட்டதும் விரைவில் மறைய வேண்டியுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரே உம் பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே உம் பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். பல்லவி. ஆண்டவரே உம் பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். மண்ணின்றி உண்மை முளைத்தெழும். விண்ணின்றி நீதி கீழ் நோக்கும். பல்லவி. ஆண்டவரே உம் பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். நல் விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். பல்லவி. ஆண்டவரே உம் பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 3 திருவசனங்கள் 13-19 வரை. இயேசு மலைமேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார். அவர் ஏற்படுத்திய 12 முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், செபதேயுவின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனான யோவான், இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும் போவனகேசு என்றும் அவர் பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலோமியா, மத்தேயு, தோமா, அல்ஃபையின் மகன் யாக்கோபு, ததேயா, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத் என்போர் ஆவர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அர்ப்பணித்தேன் என்னை இயேசுவே, உம் அன்பு பலிபீடத்திலே தியாகமாகுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே, உம் அன்பு பலிபீடத்திலே தியாகமாகுவேன். உன் பாதையிலே
சகோதரனை நாம கொடுக்கும் திருப்பலி எல்லாம் இறைவனாகி தந்தை கேட்டு தாம்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. தந்தையை இறைவாவும் திருமகன் நினைவாக இந்த மர நிகழ்ச்சியை கொண்டாடுகிறோம். இதற்கு தேவையான காணிக்கைகளை அன்போடு ஏற்றுக்கொள்ளும். எங்களை மீட்கும் செயல் தொடர்ந்து நடைபெறுகிற இப்பலியில் நாங்கள் முழுமையான ஈடுபாட்டுடன் பங்கேற்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றியுடன் பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மை தாழ்த்தி உடனெடுத்து முதல் முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் ஆட்சியுடன் வரும் பொழுது நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென வெளிப்படையாக பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்போது வெளிப்பாய்ந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே தூதர் அதி தூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 மூவுலகிறைவனாம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையை நேர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்றும். ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட மனமூன்று தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் எல்லோருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவன் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்தோறும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்த உண்மைகளை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி உண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர்
ஆனந்தராயிரேனையாயர்கள் குருமறைவினர் உமக்கு சொந்தமான மக்கள் அனைவரையும் பரம அன்பினால் நிறைவு பெறச் செய்திடலும் உயிர் தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமண் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மூக்கொந்துள்ள 5 புனிதர்கள், இன்றைய புனிதர்கள் ஃபபியான், செபாஸ்டின் மற்றும் புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் தந்தையை பார்த்து சொல்லுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். அது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்லும், அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்த எங்கள் பாவங்களை பாராமல் முது திருச்சுவையின் விசுவாசத்தையை கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்திருள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிகின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்கின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா குணமடையும். எமை காத்து நித்திய வாழ்வு அழைத்து கொண்டு செல்வதாக. ஆமென். என் பாடல் அரங்கேற்றமாகும். ஒளி வீசும் தீபங்கள் நீயாக வேண்டும், இமையோரம் நின்றாட வேண்டும். பல கோடி பாடல்கள் நான் பாட வேண்டும், மனவீதை உனை வாழ்த்த வேண்டும். ஒளி வீசும் தீபங்கள் நீயாக வேண்டும், இமையோரம் நின்றாட வேண்டும். இசையோடு ராகம் உன் ஜீவகானம், அருள் தேடும் நெஞ்சம் உன் பாத தஞ்சம். மனமே மனமே இறையோடு பேசு, உன்னோடு உறவாடும் நேரம் என் பாடல் அரங்கேற்றமாகும்.
நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம், இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள்மனம் என்பதால் என் முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பென்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். இயேசுவில் அன்பானவர்களே, ஆண்டவரை போற்றுவோம். ஆண்டவர் நல்லவர், நமக்கு செயல்படக்கூடியவர், உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் தரக்கூடியவர். நன்றி. எழுந்திருப்போம், ஆசீர்வதிப்போம். ஜெபிப்போமாக. தயை நிறைந்த தந்தையே, நீர் எங்களுக்காக செய்த இந்த விருந்தை அருந்திய நாங்கள் மகிழ்ச்சியுடன் உமக்கு நன்றி கூறுகிறோம். இவ்விருந்தினால் உமது அன்பின் ஆவியை எங்கள் உள்ளங்களில் பொழிவீராக. ஒரே உணவை உட்கொண்டு நாங்கள் என்று ஒன்றுபட்டு வாழ செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. இந்த பள்ளிகளுக்கு விடுமுறை. பொது நன்மை உறுதி பூசல் பிள்ளைகள் சிறப்பு மறைக்கல்வி வகுப்புக்கு வர வேண்டும். திருப்பலியில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட கருத்துக்களுக்காகவும் தாய் திருச்சுவின் வளர்ச்சிக்காகவும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும் பங்கின் வளர்ச்சிக்காகவும் பங்கிலுள்ள அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், இறை மக்கள் குடும்பங்கள், பக்த சபையினர், சிறார்கள் அனைவரின் நலன்களுக்காகவும் சிறையில் வாடுவோர், நோயினில் தவிப்போர் இவர்களின் ஆறுதலுக்காகவும் மறைபரப்பு பணி செய்வோரின் பராமரிப்பு பாதுகாப்பிற்காகவும் அன்பொழி குடும்பங்களுக்காகவும் விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவன் நிலைத்து இளைப்பாற்றி அடையவும் அன்றாடுவோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருளும். தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையில் எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டமரியாயே, சர்வேசண்டே மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் சிநேகமாயிரும். எல்லாமும் தந்து என்னோடு இருக்கும் இயேசுவே வாழ்க வாழ்க. இயேசுவே வாழ்க.
இயேசுவின் மதுரமான திரு இருதயமே எங்கள் மேல் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற இருதயமே எங்கள் இரட்சணியமாயிரும். புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல புனிதர்களே தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.